ஹே கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் ஃபைனா? நானும் ஃபைன் தான். இன்னைக்கு நம்ம நாவல் டாக்குமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான நாவல்ங்க. யார் அழகானவர்கள்? நம் மீது நிபந்தனைகளற்ற அன்பு செலுத்துபவர்கள் எல்லோருமே அழகானவர்கள் தான். அழகிற்கு அளவுகோல்கள் இல்லை. அன்பின் ஒளியில் அத்தனை முகங்களும் பேரழகுதான். எவ்வளோ அழகான வரிகள்ல. இந்த வரிகளை படிச்ச உடனே எனக்கு நான் 2 நாளைக்கு முன்னாடி கேட்ட நாவல் தாங்க ஞாபகம் வந்தது. எழுத்தாளர் சரண்யா ஹேமாவோட வான்மிதக்கும் விழிகள். ஆர்ஜி திலகம் குரல் கொடுத்திருக்காங்க. முழுசா 10 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியலங்க. எழுத்தாளர் சரண்யா ஹேமா பொறுத்தவரை ரொம்ப இயல்பான குடும்ப கதைகளை நேர்த்தியா எழுதுறவங்க. இவங்களோட பாத்திர படைப்புகள்ல எந்த ஒரு மிகையுமே இருக்காதுங்க. யூஸ்வலா ஹீரோ ரொம்ப உயர்த்தி பேசுற மாதிரி 6 அடி ஆண்மகன், ஆஜானு பாகுவான உடல், ஹீரோயினை ரொம்ப மெல்லிய பெண்மகள், அப்புறம் ரொம்ப பேரழகி அப்படின்ற வார்த்தைகள்லாம் இவங்க பெருசா போட்டிருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ இயல்பா யதார்த்தமா நம்ம வாழ்க்கைக்குள்ள நடக்கிற மாதிரியா ஒரு பாத்திர படைப்புகளும் கதையமைப்பும் இருக்கும். அதனாலேயே எனக்கு இவங்களோட நாவல்ஸை கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். இந்த கதையில அப்படிதான். ஹீரோ நயந்தன் பொன்மாறன், ஹீரோயின் தீர்த்திகை. பேரு எவ்வளவு கவிதையா இருக்கு பாத்தீங்களா? ஹீரோ நயந்தன் ரொம்ப ஸ்மார்ட்டான அழகான ஒரு பையன். ஹீரோயின் தீர்த்திகை ரொம்ப இயல்பான, சற்றே நார்மலா, ரொம்ப குட்டியா, நிறம் கூட கம்மியா இருக்கிற மாதிரியான ஒரு ஹீரோயின் தான். ஆனா ரொம்ப ரொம்ப சுட்டி பொண்ணு. ஹீரோ ரொம்ப ரொம்ப அமைதியானவர். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள எப்படி திடீர்னு கல்யாணம் நடக்குது, அவங்க எப்படி லைஃப்பை லீட் பண்றாங்கன்றது தான் மிச்சம் இருக்கிற கதை. இந்த ஒரு சின்ன நாட்டை வச்சு ஒரு 10 மணி நேரம் நாவலை எவ்வளோ அழகா எந்த ஒரு டிராகும் இல்லாமல் நகர்த்திட்டு போயிருப்பாங்க. நீங்க ஒரு சீனை கூட மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த நாவலில். அவ்வளோ நல்லா இருக்கும். கூடுதல் தகவலா இதுல ஹீரோயினுக்கும் ஹீரோவோட அம்மா கல்பனாவுக்கும் சுட்டு போட்டாலும் ஆகாது. எந்த நேரமும் குடிமை பிடி சண்டை தான் நடக்கும். அப்படி இருக்கிற குடும்பத்துக்குள்ள போற நம்ம ஹீரோயின் எப்படி அவங்களையும் மாத்தி குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான சூழல நிலவ விடுறாங்க அப்படின்றது தான் கதை. இந்த கதையை நான் சொல்றதை விட நீங்க போய் கேளுங்க. யூடியூப் சேனல்ல இருக்கு. அவங்களோட சேனல் சரண்யா ஹேமா நாவல்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா அந்த சேனல்ல இந்த கதை இருக்கு. நீங்க போய் கேட்கலாம். நிஜமாவே நீங்க கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு கதை தான். ஸோ கேட்டுட்டு உங்களோட கமெண்ட் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட். வாங்க பேசலாம் வித் மீ துர்கா.